Hi hello viewers, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை வழக்குகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல அதிகமாயிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்ற கேசஸும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம சின்ன வயசா இருந்தப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை வாங்குறதும் குத்தம், கொடுக்குறதும் குத்தம், வரதட்சணை வாங்க மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழிகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரவலா சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு 2K கிட்ஸ் 90s அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செஞ்சுரியை தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். அது சயின்ஸா இருந்தாலும் சரி, இல்லை எப்படி சொல்றது, எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல கல்யாணம் அப்படின்றத மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பழங்காலத்திலேயே ஸ்டக் ஆகி நிற்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வரதட்சணை அப்படின்றது இருக்கு இல்லையா, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வாங்குறது இல்லை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிட்டாலும் கூட ஏதோ ஒரு ரூபத்துல வரதட்சணை அப்படின்றது கொடுக்கப்பட்டுட்டு வாங்கப்பட்டுட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டையே ரிதன்யா அவனுடைய மரணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுவும் அவினாசியில இருக்கக்கூடிய ரிதன்யா வந்துட்டு கார்லயே வரதட்சணை குடும்பம் தாங்காம பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போனது அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல உலுக்கி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் 300 பவுன் நகை, 70 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய கார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தும் கூட ரிதன்யாவுடைய மரணம் அப்படின்றது நடந்துருச்சு. நாங்க 500 பவுன் கேட்டோம், கொடுத்தது 300 பவுன் தான், இன்னொரு 200 பவுன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிதன்யா இருக்காங்க இல்லையா, மனதாலையும் உடலாலையும் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி இந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் கூட கேட்குற எல்லாத்தையுமே அதிர வச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக சேர்ந்துருக்கவர் தான் நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்து பலருக்குமே ஷாக்கிங் அப்படின்னே சொல்லலாம். யூடியூப்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எது மோசமான ப்ராடக்ட், எது வந்துட்டு ரியல், எது ஒர்த்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவார். அவரே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தோம் அப்படின்னா ஷாக் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்சிலாம் வந்துட்டு யூடியூப்ல மட்டும்தானா, மற்றபடி சராசரி வாழ்க்கையில் நீங்களும் மற்றவங்க மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் நடக்குது சுதர்ஷனோட லைஃப்ல, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷன் சைட்லேருந்து உண்மையாகவே அவங்க ஒய்ஃப் கிட்ட வரதட்சணை அப்படின்றத டிமாண்ட் பண்ணப்பட்டுச்சா, அதை தாண்டி வந்துட்டு சுதர்ஷனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெக் பாஸ் அப்படின்ற நியூஸில் தான் வந்துட்டு சுதர்ஷன் ட்ரெண்டாக ஆரம்பிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதர் யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு காசு வாங்கிக்கிட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரியலாக எது ஒர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் பெருகினாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் டெக் பாஸ் கூட வந்துட்டு பிரச்சனை அப்படின்றது ஏற்பட்டு டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷனுடைய உண்மையான முகம் அப்படின்றது வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெக் பாஸ் டீம் இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு சுதர்ஷன் குற்றச்சாட்டுகள் அப்படின்றத அடுக்க பதிலுக்கு டெக் பாஸ் டீமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷன் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு சொல்ல ஃபைனலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நாள் நான் பண்ண வீடியோஸ் எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சுதர்ஷனை ஒத்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த சுதர்ஷனை நம்பி ஃபோனு ப்ராடக்ட்ஸ் வாங்கின எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏப்பா நல்ல மாதிரி வந்துட்டு அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க, ஆனா நான் வந்துட்டு அவங்க நல்லதுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னியே, அப்ப நீ போட்ட எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோலாம் போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பல சர்ச்சைகளில் சிக்கி இப்போதான் கொஞ்சம் ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்ற கேஸில் சிக்கியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். இப்போ டெக் சூப்பர் ஸ்டாரான நம்ம டெக் சூப்பர் ஸ்டார் இருக்காரு இல்லையா, அவர் சுதர்ஷன், அவர் வந்துட்டு தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷன் இருக்காரு, அவருக்கு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது தான் நடந்திருக்கு. சுதர்ஷன் வந்துட்டு மதுரை ஒத்தக்கடை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்டராக இருக்கக்கூடிய விமலா தேவி அப்படின்ற பொண்ணை வந்துட்டு மீட் பண்ணுறாப்புல. கிட்டத்தட்ட 4 வருஷம் லவ் அப்படின்றதுக்கு அப்புறமா வந்துட்டு லாஸ்ட் இயரில் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவருடைய மாமனார் இருக்கார் இல்லையா, சுதர்ஷனுடைய மாமனார் சொன்ன டீட்டெயில்ஸ் படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷனோட வீட்டில் இருந்து 30 பவுன் நகை 5 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றது டிமாண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீர்வரிசை பொருள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷன் டெக் பாஸ்லேருந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறமா சொந்தமாக சேனல் ஆரம்பிக்கிறேன், வீடு கட்ட போகிறேன் அப்படின்லாம் சொன்னார். சொந்தமாக வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சொந்தமாக வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான கடன் அப்படின்றத சுதர்ஷன் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக விமலா தேவி இருக்காங்க இல்லையா, அவருடைய ஒய்ஃப் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா உங்க வீட்டில் போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ டாக்டரா இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு என்ன நீ சம்பாரிச்சு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக துன்புறுத்தினதில் மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் விமலா தேவியை துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும்போது விமலா தேவி வந்துட்டு கன்சீவ் ஆகுறாங்க. அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சுதர்ஷன் கூட்டிட்டு போறதுக்கு வரல அப்படின்றதுனால வந்துட்டு பெரியவங்க முன்னிலையில வச்சு பேசும்போது இன்னும் 20 சவரன் நகை அப்படின்றத கொடுத்தாதான் விமலா தேவியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சுதர்ஷனுடைய சைட்ல இருந்து டிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, விமலா தேவியுடைய அப்பாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்க பெரட்டி இங்க பெரட்டி மறுபடியும் 5 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றத கொடுத்தாலும் அந்த 5 லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த 20 சவரன் நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனால பொறுத்து பார்த்த விமலா தேவியினுடைய சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையில போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அவினாசியில் நடந்த அந்த தற்கொலை வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி தமிழ்நாட்டை உருக்கிக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய சுதர்ஷன் மேலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 கேசஸ் அப்படின்றது சுதர்ஷன் மேலேயும் அவருடைய ஃபேமிலி மேலேயும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவின் மூலிமா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் அப்படின்றது பண்ணும்போது பையன் கரெக்டாக இருக்கானா, ஒரு நார்மலான ஜாபுக்கு போயிட்டு செக்யூரான லைஃப் ஸ்டைல இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என் பொண்ணை பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பேன், பணமும் தான் சேரணும், அதை தாண்டி வந்துட்டு பையன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், அதை ஒரு காரணத்தை வச்சு கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இந்த கேரக்டர் பேக்ரவுண்டு அந்த மாதிரி எதையுமே விசாரிக்காம நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வரலாம், இல்லை ரிதன்யா மாதிரி தவறான முடிவுகள் அப்படின்றதையும் எடுக்கலாம். ஸோ நீங்க ஒரு நாளில் ஒரு சில நேரங்களில் யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த முடிவு அவருடைய லைஃபையே இல்லாமல் ஆக்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் நிறைய இருக்கு. ஸோ அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க சுதர்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.